மனதை கொண்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பெரும்பாலும் மறந்து விட்டவர்களாக நாம் தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து வருபவர்களாக தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகின்றோம். நாம் நம்முடைய முயற்சியை கொண்டும் நம்முடைய அறிவை கொண்டும் நம்முடைய நன்மைகளில் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமுயற்சி செய்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்றும் நம்புகின்றோம். இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும், அந்த உழைப்பில் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இது அல்லாமல் வாழ்க்கை இல்லை. இனியும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நாம் படித்தவர்களாக பின்னர் அந்த படிப்பாற்றலை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்னும் சிறந்த வாழ்க்கை என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நாம் எவற்றையெல்லாம் எண்ணுகின்றோமோ அது உண்மைதானா அல்லது நாம் தவறான பாதையில் இருக்கின்றோமா? இந்த கேள்வியை நாம் நம்முடைய மனதுக்குள் கேட்டாக வேண்டும். ஒரு பார்வையின் போது நமக்கு அதனுடைய வெளிப்படையான தோற்றம் நம்முடைய உள்ளத்தில் பதிகிறது. கேட்கும் பொழுது வெளிப்படையான பேச்சுக்களுடைய சத்தம் நாம் கேட்கின்றோம். ஆனால் ஒவ்வொன்றிலும் உணர்வு இருக்கின்றது. இது நல்லதா கெட்டதா? இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பார்க்கவும் செய்கின்றோம். அவருடைய பேச்சுக்களும் நாம் கேட்கின்றோம். இது நன்றாக இல்லை, இது அமைதி கொடுக்கக்கூடியதாக இல்லை, இந்த விஷயம் நடப்பது பிடிக்கவில்லை, உள்ளம் உணர்த்துகிறது. ஒவ்வொரு விஷயமும் நாம் பார்ப்பதும் கேட்பதும் நம்முடைய உள்ளத்திலிருந்து அது உங்களுடைய தேவைதானா, இது உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய புறங்களிலும் நடக்கலாமா, உங்களுடைய சூழ்நிலைகளில் இவ்விதமாக சண்டை சச்சரவுகள், தவறான நடவடிக்கைகள், தவறான போக்குகள், நிகழ்வுகள் நிகழலாமா? ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பார்வையிலும் இங்கு நமக்காக ஒரு பதில் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் அது நல்ல உபதேசமாகவும் இருக்கின்றது, பெரும்பாலும் அது எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனால் நாம் நல்ல உபதேசத்தையும் கேட்பதில்லை, எச்சரிக்கைகளின் பக்கமும் திரும்புவதில்லை, பார்ப்பதையும் கேட்பதையும் மட்டுமே இதுதான் என்று எண்ணிக்கொண்டு நாம் வழிமுறையை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வழிமுறைகளில் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணர்ந்தால் தவிர நான் எப்படி வழிநடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. ஒரு நிகழ்வு நிகழ்கிறது, அது சரியில்லை அல்லது அது அழகானது. இப்பொழுது சரியில்லை என்று இருக்கும் பொழுது இதற்கு நேர் மாற்றமான அழகானது நிகழ வேண்டும் என்று என்னுடைய மனம் கூறுகின்றது. அதனை நான் நம்ப வேண்டும். உள்ளத்தின் பார்வையின் பக்கம் நான் திரும்பி இருக்க வேண்டும். அங்கு எனக்கு வழிகாட்டுதல் இருக்கின்றது. இந்த நாளை விட மறுநாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை. அடுத்த கேள்வி உள்ளத்தில் ஏற்படுகின்றது. இதை நீங்கள் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள சாத்தியமா? ஒரு நோயாளியை பார்க்கின்றோம், கடுமையான கஷ்டத்தில் இருக்கின்றார். அவருடைய டாக்டர்கள் அவருக்கு அறிவித்தது இது இந்த விதமான நோய், கண்டுபிடித்தாகிவிட்டது, ஆனால் சுகமாகாது, வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் மருந்துகள் சாப்பிட வேண்டும். இது பொதுவாக நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேள்விப்படுதல் இல்லை, கேட்டும் கொண்டிருக்கின்றோம். நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உள்ளத்துக்குள் சென்று விட்டது. இந்த நோய் அதாவது சுகமாக்க முடியாது, மருந்துகள் வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய உள்ளம் சொல்லக்கூடிய பதில் என்ன? இந்த நோய் கண்டுபிடித்தாகிவிட்டது என்று கூறும்பொழுது ஆக இவர்கள் குணமாக்கி விடுவார்கள். நோயின் காரணத்தை கண்டுபிடித்து விட்டார்கள், நோயை அடையாளம் கண்டு விட்டார்கள், எனவே இதனை சுகமாக்குவார்கள். இது என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நோயை கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறிய பிறகு இங்கிருந்து வெளியாகக்கூடிய உங்களுக்கான அறிவிப்பு, நல்ல உபதேசம்.
நற்செய்தி. இனி அதனை நீக்க வேண்டும். டாக்டர்கள் கூறுகிறார்கள் இந்த நோய் குணமாகாது. இப்பொழுது எதிரும் புதிருமாக 2 வார்த்தைகள் இருக்கின்றன. கண்டுபிடித்தாகிவிட்டது என்று கூறும்பொழுது ஏன் அதனை நிவர்த்தி செய்ய முடியவில்லை? சுகமாகாது என்ற அடிப்படையை கொண்டு அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அப்படி என்றால் இவர்களுக்கு நோயை பற்றி எதுவும் தெரியவில்லை என்பதை இறைவன் உணர்த்துகின்றான். உங்களுடைய உள்ளம் இறைத்தன்மை கொண்டதாகவும் இறைவனுடைய ஆற்றலை கொண்டதாகவும் இருக்கிறது என்பதை எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் அந்த உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே இந்த டாக்டர்களை நம்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகின்றது. உள்ளம் என்ன சொல்கின்றதோ அதனை நாம் கேட்காத வரையில் நாம் நம்முடைய இறைவனிடம் தஞ்சமடையவில்லை என்பதை அறிய வேண்டும். இறைவனுடைய பாதுகாப்புக்கு நுழையவில்லை என்பதை அறிய வேண்டும். செவி புலன்களின் பக்கம் வரவில்லை என்று அறிய வேண்டும். பார்வை புலன்களின் பக்கம் வரவில்லை என்று அறிய வேண்டும். பார்க்கக்கூடிய ஜடங்களை நம்புகின்றேன், அது அறிவிக்கும் புலன்களை நம்பவில்லை. புலன் விசாரணை, காரண காரியங்கள் என்ன, ஏது, சரி, தவறு, எதன் மீது குற்றம், எதன் மீது குற்றமில்லை, புலன்கள் அங்கு உங்களுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றன. பார்க்கும் பார்வையில் பார்ப்பது தவறு. ஒரு ஜடத்தை பார்க்கின்றேன், உயிரோட்டமுள்ள அதனுடைய செய்தி இங்கேருந்து வருகிறது. இறை உணர்வு. அந்த இறை உணர்வின் பக்கம் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். எந்த நேரமும் விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். பார்வைகள் நம்மை சருகச் செய்துவிடக்கூடாது. கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மை தடம் புரளச் செய்துவிடக்கூடாது. அவை இரண்டும் சங்கமிக்கக்கூடிய உள்ளத்தில் இருந்து உங்களுக்கான தெளிவான பாதை ஆரம்பமாகும். அந்த பாதையின் மீது நாம் விழிப்புணர்வோடும் அதன் வழி நடப்பவர்களாகவும் இருக்கும் காலமெல்லாம் இறை உணர்வின் மீது நான் வழிநடந்து கொண்டிருக்கின்றேன். இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். இறைவனை என்னுடைய எண்ணத்தில் நான் கவனமாக கொண்டிருக்கின்றேன். அவனை விட்டும் என்னுடைய எண்ணம் தவறிவிடவில்லை. ஆகவே என்னுடைய வாழ்க்கை நேர் பாதை மீது அமைந்திருக்கின்றது. டாக்டர்களை நம்பலாமா, நம்பக்கூடாதா? ஸ்பெஷலிஸ்டுகளை நம்பலாமா, நம்பக்கூடாதா? அவர்கள் நோய்களை கண்டுபிடித்துவிட்டு நான் குணமாக்குவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்பலாமா, நம்பக்கூடாதா? அவர்களிடம் நீங்கள் கையெழுத்து போட்டுக் கொடுங்கள், இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்னால், இந்த நோயை நான் அடையாளம் கண்டு கொண்டேன், இது உங்களுக்கான டயக்னோசிஸ், இனி நான் இந்த மருந்துகளை கொடுப்பேன், இது சுகமாக்கிவிடும் இத்தனை நாட்களில், அல்லது நாள் கணக்கு தேவையில்லை, கண்டிப்பாக சுகமாகிவிடும், நீங்கள் நல்ல நிலைக்கு திரும்பிடுவீர்கள், அதன் பிறகு இந்த நோய் இருக்காது, எழுதி தர முடியுமா? முடியாது. அப்படி என்றால் அவர்கள் என்ன கூறியிருக்க வேண்டும்? ஏதோ நான் செய்கின்றேன், இறைவன் அவர்கள் இருந்தால் சுகமாகும் என்ற அந்த வார்த்தையை கூறியிருக்க வேண்டும். நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறக்கூடிய இந்த டாக்டர்களிடம் அடுத்த கேள்வி, உயிரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உயிரை இதற்கு முன்பாக படித்திருக்கின்றீர்களா? நீங்கள் உயிரை பார்த்திருக்கின்றீர்களா? உங்களுடைய ஸ்கேனரில் அந்த உயிரோட்டம் தெரியுமா? அல்லது ஒரு ஜடமான ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் தெரியுமா? நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், என்னுடைய நிகழ்ச்சிகளை உள்ளுக்குள்ள நிகழ்வுடைய அந்த கஷ்டங்கள் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஏறல, மண்டையில் ஏறல. படம் பார்த்துட்டு கதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அது சொல்லவா செய்யுது? அல்லது நீங்கள் கதை பேசுகிறீங்களா படம் பார்த்துட்டு? நோயை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறும் பொழுது இனி சுகமாகுமா ஆகாதா என்று அடுத்த கேள்வியை கேட்கின்றேன். சுகம் ஆகுமா ஆகாது என்பதற்கு குழப்பமான கேள்விகள், குழப்பமான பதில்கள். அவர்கள் குழப்பமான பதில்களை கூறுவார்கள் என்பதற்கு முன்பாகவே இங்கே விளக்குகின்றான், இவர்களுக்கு அதை பற்றி தெரியாது என்று. சிந்தித்து உணர்வோருக்கு தெளிவான அச்சாட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு மூச்சிலும் தெளிவான அச்சாட்சிகள் இருக்கின்றன. நாம் இங்கு கவனமாக இருக்கும் பொழுது இங்கு இறை சக்தி இருப்பதை நாம் அறிய வேண்டும். அந்த இறை சக்தியை நான் என்னுடைய நெஞ்சத்தில் கொண்டிருந்தால் தவிர எனக்கு இறைவனும் கிடையாது, இறை வழிபாடும் கிடையாது, எனக்கு நேர்வழியும் கிடையாது. குழப்பமான பாதைகளில் நான் மனிதர்களுடைய பேச்சுக்களில் சிக்கி சீரடைந்து கொண்டிருப்பேன். அதுதான் இன்று நமக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தியம். தூய்மையானவற்றை இறைவன் உங்களுக்கு உங்களுடைய இதயத்தில் அமைத்திருக்கின்றான். தூய்மையானது எது என்றால் தீமைகளும் அசுத்தங்களும் பொய்களும் கலக்காதவை. ஒரே ஒரு வார்த்தை, சத்தியமான வார்த்தை, அழகான வார்த்தை, நிறைவேறக்கூடிய வார்த்தை, விரும்பக்கூடிய வார்த்தை, வாழ்நாள் முழுமைக்கும் எனக்கு நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஒரு வாக்கு
உள்ளத்தில் நீங்கள் சுகமான வாழ்க்கையை தவிர வேறு எதனையும் விரும்பக்கூடாது. உள்ளமும் சுகமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து தான் உங்களுடைய விளைச்சல்கள். என்னுடைய உள்ளம் கவலைக்குள் ஆகியிருக்கும் பொழுது நான் வெளி உலகில் சீராக வாழ முடியுமா? மனிதர்களோடு சகஜமாக பேச முடியுமா? துக்கத்தால் நிரம்பி வடியும் பொழுது இந்த உலகத்தை ஏறெடுத்தும் பார்க்க முடியுமா என்னால்? ஆனால் வாழ வேண்டும். வாழ வேண்டுமென்றால் துக்கங்களும் கவலைகளும் இங்கிருந்து நீங்க வேண்டும். துக்கங்களின் வடுக்களும் கூட இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதிப்போடு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை மற்ற மனிதர்களோடு நான் வாழ்ந்து வருவேன். தூய்மையாக சுகமாக வாழ முடியாது. என்னை பார்ப்பவர்களும் எப்பொழுதுமே அவன் சோகமாக இருக்கின்றான், இந்த மூஞ்சியை பார்க்க விரும்பலன்னு தான் பார்ப்பாங்க. எப்போதுமே ஒரு கலவரத்தில் இருக்கின்றான், இந்த முகத்தை பார்க்க விரும்பவில்லை என்று கூறுவார்கள். அதே சமயம் உங்களிடம் சாந்தமும் சமாதானம் நிலைத்திருக்குமானால் இந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம், பார்க்கும்போது எனக்கு மனதுக்கு அமைதி கிடைக்குது என்று கூறுவார்கள். அவருடைய நெருக்கத்தை விரும்புவார்கள். இங்கு நீங்கள் காசு பணம் எதையும் கொடுக்கவில்லை. அந்த மனதிற்குரிய அந்த தூய்மையான எண்ணத்தின் காரணமாக வெளிப்படக்கூடிய அந்த சுகமான பார்வையில் அந்த மனம் சுகமடைகிறது. சத்தியமான பாதை மறைவானதாக இருக்கின்றது. வெளிப்படையான பார்வை பெரும் குழப்பங்களோடும் கலவரங்களோடும் இருக்கின்றது. பார்ப்பதை நாம் நம்புவதன் காரணமாக, கேள்விப்பட்டதை நம்புவதன் காரணமாக. மருத்துவ சமுதாயத்திற்கு இப்பொழுது மீண்டும் வருவோம். சுகமாக்க முடியுமா? உங்களுக்கு உயிரை பற்றி தெரியுமா? நீங்கள் உயிரை காப்பாற்றுபவர்களா? உயிரை படைத்திருக்கின்றீர்களா? அதனை நீங்கள் உங்களுடைய லெபார்டரி மூலம் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா? என்னுடைய உயிர் எப்படிப்பட்டது, எங்கே இருக்கிறது காட்டுங்க, எப்படி செயல்படுத்தப்படுன்னு காட்டுங்க. எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு அறிவற்ற மக்களிடம் நாம் சென்று அவர்களை ஸ்பெஷலிஸ்டுகள், சிறப்பானவர்கள் என்று கூறுகின்றோமே, இங்கு அதைவிட சிறப்பானவன் கூறுகின்றான் பொய்யர்கள் என்று. உண்மையா பொய்யா? இந்த மருந்துகளை சாப்பிடுங்கள். மருந்துகள் போதை, உயிரோட்டத்தை நீக்கிவிடும். எப்படி நான் சுகமாக உணர்கின்றேன்? உயிரோட்டம் இருக்கும் பொழுது எனக்கு கை கால்கள் உணர்வுகளாக இருக்கு. உயிரோட்டம் இல்லைன்னு சொன்னால் மறுத்து போயிருக்கு. உயிரோட்டம் பாதிக்கப்பட்டால் வலிகள் இருக்கு. சீரான உயிரோட்டம் இருக்கும் பொழுது வலிகள் நீங்குகின்றது. எனக்கு நான் சகஜமாக சுகமாக உணர்கின்றேன். எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. இன்னொன்றும் அறிகின்றோம், நாம் மறைவிலிருந்து அந்த உயிரோட்டத்தின் காரணமாகத்தான் என்னுடைய உடல் நிலைகள் மோசமடைகின்றன, நோய்கள் உருவாகின்றன, கஷ்டங்கள் தீர்வதில்லை, பெருகிக் கொண்டு போகின்றன. இதற்கெல்லாம் காரணம் உயிரோட்டத்தில் பாதிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு நீங்க வேண்டும். ஒருவருக்கு உயிர் இருக்கிறதா உயிர் இல்லையா என்பதை அவருடைய அங்கு அசைவுகளிலிருந்தும் மூச்சு விடுவதிலிருந்தும் இன்னும் உயிர் இருக்கிறது என்று கூறுகின்றோம். அந்த உயிர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. மூச்சு நிறுச்சுன்னு சொன்னால் உயிர் இல்லை, ஆனால் உடம்பு இருக்குது, உயிர் மூச்சு இல்லை. உயிர் இல்லைன்னு கூறுவதற்கும் உயிர் மூச்சு இல்லை என்று கூறுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மூச்சு போய் கொண்டிருக்கின்றது, கோமாவில் இருக்கின்றார். உயிர் மூச்சு வந்துவிட்டது, விடுத்துக் கொண்டார். அந்த உயிர் மூச்சு என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் கவனித்து உணரும் பொழுது அதனை நம்புவதற்கு ஏகப்பட்ட சான்றுகளை இறைவன் அறிவிக்கின்றான். குழப்பமாக இருப்பதற்கு நான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் பிரித்தறிந்து உணரவில்லை. அதில் இருக்கிற தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, தீமைகளோடு சேர்த்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். கரைப்பட்டுவிட்ட, பாடாக்கப்பட்டுவிட்ட, தூய்மை கெடுக்கப்பட்டுவிட்ட அந்த உயிர் மூச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றது. நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றேன், நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றேன். சுகமாகாது என்ற ஒரு டயக்னோசிஸ், மருந்துகளை கொடுக்கின்றார்கள் சுகமாகும் என்று. அது நயவஞ்சகத்தனமானது. அவர்களுக்கே தெரியும் இது சுகமாகாது என்று மருந்துகளை கொடுக்கின்றார்கள். இந்த மருந்துகள் எனக்கு ஆகுமா? விஷயங்கள் எனக்கு ஆகுமா? என்னுடைய வயிறு படைக்கப்பட்டிருப்பது உணவுக்காகவா விஷயத்திற்காகவா? உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். கேள்விகளை கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். பதில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். தூய்மையான அழகான செய்திகளின் மூலமாக அது பாதுகாக்கப்படும். குழப்பத்தில் தான் நம்புவதும் நம்பாததும், நம்பலாமா வேண்டாமா என்ற அந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூய்மையான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்புகின்றேன். இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று கேட்கின்றேன். இருக்கின்றான், ஒரே வார்த்தை. இருக்கிறான் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது குழப்பவாதிகள்.
இருக்கத்தான் செய்யலாம். ஆனால் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா இறைவன் இருக்கான்னு சந்தேகம் வருது. நீங்கள் இறைவனை விட்டு தடுமாறி உங்களுடைய பாதைகளில் மாறி இறைவனுடைய அனுகிரகத்தை விட்டும் விலகி துன்பங்களின் பாதையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருப்பதாக அமைத்துக்கொண்டு நான் தான் வாழப்போகின்றேன் என்ற அடிப்படை கொண்டு வாழும் பொழுது, நான் இறைவனை விட்டு விலகிவிட்டேனா, இறைவன் என்னை விட்டு விலகிவிட்டானா? இறைவன் விலகவில்லை, நான் உள்ளத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். இன்னமும் இறைவன் வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கின்றது. கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது என்ற அடிப்படையை கொண்டு அந்த கடவுள் இறைவன் என்ற அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் இதை பாடங்களில் கற்றுக்கொள்ளவில்லை, பள்ளிக்கூடங்களில் படிக்கவில்லை, உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லும் பொழுதும் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆம், எனக்கு மேலாக ஒன்று இருக்கின்றது. இப்பொழுதும் உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுடைய எண்ணம் இருக்கின்றது. அந்த நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்கும்போது இல்லை. யாரிடம் இருக்கிறது? எனக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது, என்னை படைத்த சக்தி அவனிடம் இருக்கின்றது. உங்களுடைய பொருள்கள் உங்களிடம் இருக்கின்றதா? இப்பொழுது ஆம் இருக்கின்றது. நாளைக்கு இருக்குமா? தெரியாது. அப்படி என்றால் நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களே, அதை கொண்டு வாழ்ந்து விடுவேன் என்று உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களே, அது எப்படி? நாளைய வாழ்க்கையை பற்றி, வருமானத்தை பற்றி ஒரு கவலை என்று இருக்கின்றது. எனக்கு அறிவு இருக்கின்றது, எனக்கு உழைப்பு இருக்கின்றது, நிச்சயமாக நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன், இப்படித்தான் நாளையும் வாழ்வேன் என்று தீர்மானம் கொண்டு விட்டேன். அப்படியானால் எங்கிருந்து கவலை வந்தது? நாளைய வாழ்க்கையினுடைய வருமானத்தை பற்றியும், நாளைய வாழ்க்கையுடைய செழிப்பை பற்றியும், விசாலமான வாழ்க்கையை பற்றியும், நெருக்கடி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை பற்றியும், இருக்கக்கூடிய பணம் நம்மிடம் தங்குமா, எப்பொழுது அது நம்மை விட்டும் நீங்கும், எப்பொழுது காணாமலாகும் என்று நமக்கு வறுமை வந்துவிடும் என்று உங்களால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? யார் அறிவிப்பது? எல்லா அறிவும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, எனக்கு இளமையும் இருக்குது, கைகால்கள் நன்றாக இருக்கின்றன, நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மையானால் நாளைக்கும் சம்பாதிக்க முடியும் தானே? எப்படி கவலை வந்தது? நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற கவலை எப்படி வந்தது? நாளைக்கு இன்றைய வருமானத்திற்கு வழி என்ன என்ற கவலை எப்படி வந்தது? யார் அறிவித்துக் கொண்டிருப்பது? இது சத்தியமா இல்லையா? நிச்சயமாக எனக்கு எல்லா அறிவும் இருந்தும், எல்லா திறமையும் இருந்தும், நாளைய வாழ்க்கையை பற்றி நான் ஒரு சிறு அச்சம் கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. இன்னைக்கு சம்பாதிக்கிற மாதிரி நாளைக்கு சம்பாதிப்பனாங்கிறது தெரியாதுங்கிறது தான் உண்மை. அப்படியானால் இன்று வரை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்களா வாழ்கின்றீர்கள்? உள்ளம் இப்பொழுது பதில் சொல்கிறது இல்லை. என்னுடைய உயிரும் என்னுடைய பொருளும் என்னிடமில்லை. நாளைக்கு நான் சம்பாதிப்பது என்ன என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய பொருளை என்னிடம் இருக்க வேண்டும், ஏன் போய் சம்பாதிக்க வேண்டும்? எங்கிருந்து சம்பாதிக்கின்றீர்கள்? உங்களுடைய பொருள் உங்களிடம் இல்லாமல் நான் சம்பாதிக்கப் போகின்றேன் என்று கூறும் பொழுது உங்களுடைய பொருள் உங்கள் இல்லை, வேறு யாரிடமிருந்து அபகரிக்க இருக்கின்றீர்கள். உங்களுடைய சூட்சுமத்தை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய தந்திரத்தை கொண்டு நீங்கள் நாளைக்கு பிறரிடமிருந்துள்ள உடைமைகளிலிருந்து நீங்கள் கிடைக்கப்பட்டு வாழ்வீர்கள். இதுதானே உண்மை. மனிதர்களிடமுள்ள பொருள்களை நான் அபகரிக்க வேண்டும், அதுக்குரிய சூட்சும சூழ்நிலைகள் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த விதத்தில் நான் என்னுடைய காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு உதவி செய்கின்றேன், நான் கூலி கிடைக்கப்படுகின்றேன். இது என்னுடைய வருமானமாக இருக்கின்றது. ஆனால் நாம் தூய்மையான பொருட்களை கொடுக்கின்றோமா? எனக்கு எந்த பொருளை நான் விரும்புவேனோ அந்த பொருளை கொடுக்கின்றேனா? இல்லை. நான் கலந்த பொருளாக இருந்தாலும் சரி, பழைய பொருளாக இருந்தாலும் சரி, அன்று வந்ததை போன்று நான் விற்பேன், ஒரு பொய்யை சொல்லி விற்பேன். என்னுடைய வாழ்க்கையில், இந்த உலக மக்களின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லாமல் வாழ முடியாது. எனக்கு உயிரை பற்றியே தெரியாது, நான் உயிரை காப்பாற்றுவேன். எனக்கு நீதி நியாயமே கிடையாது, நான் வக்கீல், நியாயத்திற்காக போராடுவேன். நான் மக்களுக்காக தொண்டாற்றுவேன், இல்லை, மக்களிடமிருந்து நான் பிடுங்கிக் கொள்வேன். இதுதான் உண்மை. நான் ஊருக்கு படிப்பதற்காக வருகின்றேன், அது வெளி வேஷம். உள்ளுக்குள் நான் பிடிப்பதற்காகவும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்காகவும், ஊர் மக்களை ஏமாற்றி வாழ்வதற்காகவும் ஒரு அரசியல். எந்த காலத்திலும் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று கூறும்பொழுது எனக்கு நானே நன்மை செய்து கொள்ள சக்தியற்றவன் என்பது உண்மை. எல்லா மனிதர்களுடைய வழிமுறைகளும் பொய்யும், புரட்டும், வேடிக்கையும், நயவஞ்சகமும், துரோகமும், இறைவனுக்கே விரோதமாகவும், அவனை அலட்சியப்படுத்தியவர்களாகவும், புறக்கணித்தவர்களாகவும், தூய்மை கெட்டு அசுத்தங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் வாழ்கின்றேன். நிச்சயமாக அது உண்மை. இறைவன் உங்களை வாழ்விக்கவில்லை. நீங்கள் துயரமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதனை இறைவன் நிச்சயமாக அறிவிக்கின்றான். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சந்தேகமும், ஒரு சிறு கவலையும், துன்பமும், அந்த துன்பம், அந்த கவலை என்பது வெறும் மாயை அல்ல. அந்த கவலையிலும் துன்பத்திலும் ஒரு பகுதியில் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், சில கஷ்டங்களோடு. இது உண்மைதானே?
கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் இப்பொழுதும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனையே மீறி ஒரு சுகம் எனக்கு உண்டு, நாளைக்கு வாழ்க்கை மாறும், நல்ல நிலை தான் ஏற்படும் என்ற அந்த உள்ளத்திலிருந்து இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்குகளை நம்பித்தான் உங்களுடைய நாளை வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இனியும் வாழப்போகின்றோம். ஆனால் என்னுடைய அறிவின் இடையூறின் காரணமாக அந்த சுகமான வாழ்க்கையில் ஒரு பெரும் தடையை ஏற்படுத்தி கொண்டு அதில் இருக்கக்கூடிய விளைச்சல்களான அந்த துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். துன்பத்தோடு இன்பம், துன்பங்கள் மிகுதியாகவும் இறைவன் அளிக்கக்கூடிய சுகங்கள் மிகவும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டதாகவும் என் அறிவை கொண்டு நான் வாழ்வதன் காரணமாக, என்னுடைய பெருமையை கொண்டு நான் வாழ்வதன் காரணமாக மக்களிடையே நான் மதிப்பு மரியாதையும் பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். மக்கள் என்று இருக்கும்பொழுது ஒரே சமுதாயம், ஒரே எண்ணம், ஒரே ஆன்மா, ஒவ்வொருவருக்கும் மதிப்பு மரியாதை தேவைப்படுகின்றது. ஆனால் எனக்கு தனித்தன்மையோடு மரியாதையும் வேண்டும், மதிப்பு வேண்டும் என்று எண்ணும் பொழுது மக்கள் அனைவரையும் நீங்கள் கீழாக ஆக்கிவிட்டீர்கள், நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் உங்களுடைய எண்ணங்களின் அளவில். ஆனாலும் உங்களுக்கு தெரியும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்று. என்னுடைய அடிப்படையை கொண்டு எனக்கும் புகழ் வேண்டும் என்று விரும்பும் பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாம் எனக்கு கீழாக வேண்டும் என்று இருக்கின்றீர்கள். ஆனால் இறைவன் கூறுகின்றான் எல்லா மனிதர்களும் எனக்கு கீழாக, எனவே எனக்கு பணிந்து விடுங்கள். உங்களுக்குள் நீங்கள் பெருமதிப்பையும் பெருமையையும் நாடியவர்களாக மற்றவர்களை இழிவுக்குள்ளாக்கி நீங்கள் உங்களுடைய பெருமையில் வாழ வேண்டும், மமதையில் வாழ வேண்டும் என்று விரும்பாதீர்கள். இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன இல்லை எப்பொழுதும். அதே நேரம் எனக்கு மதிப்பு மரியாதை வேண்டும் என்று விரும்பும் பொழுது நான் இறைவனாக ஆகிவிட்டேன். நிச்சயமாக இந்த எண்ணம் இறைவனுக்கு ஆகாது. உங்களுடைய செவிப்புலன்களின் மீது முத்திரையிடுகின்றான். யார் பெருமையை விரும்புகின்றார்களோ, பெருமதிப்பை விரும்புகின்றார்களோ, இறைவனுக்கு நிகராக தாங்களும் ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, இறைவனுக்கு முன்பாக மனிதர்கள் அனைவரும் அடிமைகள் சமம் என்று இருக்கும் பொழுது நான் இறைவனை மறந்துவிட்டு மனிதர்கள் முன்பாக நான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஸ்தாபித்து விட்டது. என்னுடைய கேள்வி புலன்கள் இல்லை, பார்வைகளும் வெறும் பார்வைதான், ஜட பார்வைதான், புலன்கள் இல்லை. ஒரு மிருகத்திற்கான புலன்கள் இல்லாத பார்வையும் செவியும் நீங்கள் கொண்டு வாழ இருக்கின்றீர்கள் என்பதை இன்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்முடைய இறைவன் நம்முடைய உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கின்றான். நாம் கவனிக்கின்றோமா என்பதை, அவன் கூறக்கூடிய அதே நேரத்தில் அவன் கூறக்கூடிய வாக்குகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதையும் அவன் கவனிக்கின்றான். நான் எப்பொழுது என்னுடைய உள்ளத்தோடு இணைந்து வாழ்ந்தால் அவனோடு நான் நெருக்கமாக இருக்கின்றேன். அவனுடைய பாதையில் நான் என்னை ஆக்கிக்கொண்டேன். அவனுக்கு நெருங்கக்கூடிய பாதையில் என்னை ஆக்கிக்கொண்டேன். அவன் என்னை பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் என்னை ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். உள்ளத்தின் புலன்களோடு நான் வாழும் பொழுது அந்த மேலான ஞானங்களோடும் அந்த புலன்களோடும் நான் என்னை ஒன்றிணைக்க செய்யும் பொழுது என்னுடைய நினைவாற்றல், நினைவு என்பது நினைவு கொள்ளக்கூடிய சத்தியத்தை மட்டுமே நினைவு கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அதனை நினைவு கூர்ந்து அந்த ஆற்றல் என்ன என்பதென்றால் அது மட்டும்தான் உண்மை என்று நம்பக்கூடிய ஆற்றல். இந்த ஆற்றலின் மீது என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இது மறைவான ஆற்றல், மனதின் ஆற்றல். எந்த நேரத்திலும் உங்களை கைவிடாத ஒரு மாபெரும் சக்தியானது உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தின் புலன்களின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அதில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நம்முடைய அசுத்தம் நம்முடைய அறிவாக இருக்கின்றது. நான் படித்த என்னுடைய கல்வியாக இருக்கின்றது. பொருள்களின் அடிப்படையை மட்டுமே பார்த்து படித்து வெறும் ஜடப்பொருள்களை வைத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இருக்கின்றது. என்னுடைய இறை உணர்வு ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இருக்கின்றது. என்னுடைய அறிவு ஒவ்வொன்றிலும் உயிராற்றல் அற்ற ஜடமாக இருக்கின்றது. உள்ளத்தில் உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்றால் உயிரோட்டம் மிக்க எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர உயிரற்ற கல்வி என்ற ஜடம் உள்ளே நுழையக்கூடாது. அது என்னுடைய உயிரோட்டத்தை தடுத்து விடுகின்றது. பெரும் தடையாக, பெரும் சுமையாக ஆகிவிடுகின்றது. உயிர் இருந்தால் என்னை நான் தாங்குவது லேசானது. உயிர் இல்லை என்றால் எனக்கு நானே பாரமாகிவிடுவேன், எழுந்திருக்க முடியாது. எப்பொழுது அந்த பாரமாக இருக்க முடியும் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். கவலை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது என்னுடைய உள்ளம் பாரமாகி விடுகின்றது. என்னுடைய உடலை தூக்குவதற்கு எனக்கு தானே இல்லை, நான் சோர்ந்து விடுகின்றேன். உட்கார்வதற்கு நிமிர்ந்து உட்கார முடியவில்லை. கவலை, துக்கம், இன்னமும் நான் கீழே இறங்கி விடுகின்றேன். படுத்து படுக்கையாகி விடுகின்றேன். எழுந்திருக்கும் மனமில்லை. உள்ளம் செத்து கொண்டிருக்கின்றது, உயிரோட்டம் அடங்கி கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய காலத்தை எதிர்நோக்கி இருக்கின்றேன். வீணாக வெறுமனே இல்லை, துன்பத்தோடு கூடிய காலத்தை எதிர்நோக்கி இருக்கின்றேன். அது முடியும் வரையில் எப்பொழுது என்னுடைய காரியம் முடியும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன்.
இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை என்ற விரக்தியும் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய செவிப்பலன்களின் மீதும் உங்களுடைய பார்வைகளின் மீதும் முத்திரையிட்டுவிட்டு உங்களுடைய இருதயத்தையும் மூடிவிடுவானேயானால் புலன்கள் கிடையாது, உயிரோட்டம் கிடையாது, வெறும் ஜடமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மிருகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று மற்றவர்களை நான் அவர்களை இழிவாக்கி அவர்களை படித்தும் அவர்களை கொலை செய்தும் அவர்களை கொள்ளையிட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். மனிதனாக வாழ முடியாது. ஏமாற்றும் துரோகத்தை கொண்டு வாழ்ந்திருக்க முடியும். சத்தியத்தையும் நட்புறையையும் உண்மையையும் கொண்டு அவர்களிடம் நான் வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கை. சூது வாழ்வுகள் அறிந்ததுதான் வாழ்க்கை. சூதுகளை மேற்கொள்கின்றேன், பிடிக்கப்பட்டுவிட்ட போது வாதம் புரிகின்றேன் நான் உண்மையாளன் என்று, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று. சூதுவாதிகளோடு வாழ வேண்டும். தவறை செய்து கொண்டும் சூழ்ச்சிகளை மேற்கொண்டும் பிறகு பிடிபடும் பொழுது அதனை எதிர்த்து வீணாக வாதம் செய்து கொண்டும் அந்த வாதத்திற்காக உங்களுடைய நீதிமன்றங்களை நாடியும் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளை நீங்கள் நம்பியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரும் பெரும் கஷ்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் உள்ளாகி நம்முடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது வாழ்க்கை அல்ல. இனியும் ஒரு அழகான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நான் அமைத்திருக்கின்றான். அதன் பக்கம் நீங்கள் இப்பொழுதாவது திரும்ப வேண்டாம். என்னுடைய கல்வியை போன்ற ஒரு கேடு உண்மைக்கு விரோதமான ஒரு கேடு கிடையாது. கல்வியில் உயிரோட்டம் கிடையாது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலில் உங்களுடைய உயிர் பிறக்கின்றது. மருத்துவ கல்வி இருக்கும் கல்வியிலேயே மிக உயர்ந்த கல்வி. ஆகவே மருத்துவத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் மருத்துவம் உங்களுடைய உயிரை பாதுகாக்கும். உயிருக்கு நிகரான ஒரு கல்வி கிடையாது. அதை அறிந்து கொண்டால் அந்த கல்வி என்னிடம் இருக்கின்றது, உயிர் காக்கும் கல்வி என்னிடம் இருக்கின்றது என்று கூறும்பொழுது கல்வி அறிவில் மிகச்சிறந்தது, மிக உயர்ந்ததாக நான் இந்த உலகத்தின் அடிப்படையில் கருதக்கூடிய ஒரே ஒரு கல்வி மருத்துவக் கல்வி. அந்த மருத்துவக் கல்வியில் இவ்வளவு பொய்யும் புரட்டும் அசிங்கமும். இதனை நான் நம்பிவிட்டால் அந்த உயிரை படைக்கக்கூடிய இறைவன் தெளிவாக அறிவிக்கின்றான், நிச்சயமாக நீங்கள் பாதை மாறிவிட்டீர்கள், நிராகரிப்பவர்களாக மாறிவிட்டீர்கள். சத்தியத்தை நிராகரித்துவிட்டு உங்களுடைய அசத்தியத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். நான் தான் வாழ்கின்றேன் என்று, நான் தான் உயிரை படைக்கின்றேன், நான் தான் உயிரை பாதுகாக்கின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி என்றால் அனைத்தும் தெரிந்த இறைவனுக்கு என்ன பெயர்? அவர்களிடம் நோய்கள் இருக்கின்றது, கண்கூடாக பார்க்கின்றீர்கள். உள்ளத்தினுடைய புலன்கள் மூடப்பட்டுவிட்டன, ஆக பார்க்க முடியவில்லை. தெளிவாக இங்கு தெரிகின்றது அவர்களுக்கு நோய் இருக்கின்றது. டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு பிபி இருக்கு, ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறார். தனக்கு நாள் எப்பொழுது முடியும், என்னுடைய கார்டியாக் அரெஸ்ட் எப்போ வரணும் அவருக்கு தெரியாது. உண்மைதானே? அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் தாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா? தங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் எந்த ஒரு மருத்துவராவது இருக்கின்றாரா? தெளிவாக தெரிஞ்சது தானே. வாத்தியம் பிள்ளை மக்கு, மருத்துவம் பிள்ளை நோயாளிகள், குடும்பமே. இவர்களா என்னை குணமாக்குவார்கள் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்திலிருந்து உங்களுக்காக இறைவன் தெளிவாக அறிவித்திருக்கின்றான். நற்போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எச்சரிக்கைகளோடு நற்செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அறிவு படைத்தவன் என்ற அந்த ஒரு திமிரின் காரணமாக மூடப்பட்டுவிட்டது. நாம் இனி அதை செவியேற்பவர்களும் இல்லை, செவி சாய்ப்பவர்களும் இல்லை. அது வேண்டும் என்று என்னுடைய நிலைமை என்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, அறிவின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி எனக்கு வேறு வழி உண்டா, என் விதியே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுகின்றீர்கள். என் விதியே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது எதனை நீங்கள் அறிகின்றீர்கள் என்றால், எனக்கு விதிக்கப்பட்டது இது இல்லையே, எங்கேயே என்று கேட்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை என்ன என்பது உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது. சுகமான வாழ்க்கை, அமைதி மிகுந்த வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இதை தவிர வேறு எதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய விதியே என்று நான் அழைக்கின்றேன். இப்பொழுதுதான் முதன்முறையாக நாம் உணர்வு பெற ஆரம்பிக்கின்றோம். இந்த சூழ்நிலையை இறைவன் நமக்காக ஒரு எச்சரிக்கைக்குரிய சூழ்நிலையாகவும், நல்லொரு தேசத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலையாகவும், இதயம் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைத்திருக்கின்றான். இனி நீங்கள் தஞ்சமடைவது உங்களுடைய உள்ளம் என்ற கோவில். அங்கிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வழிமுறைகளும். உங்களுடைய கோயில்களில் கிடையாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் கட்டிய கட்டிடங்களில் நான் இல்லை. என்னையும் கட்டிடங்களுக்குள் அடக்க முடியாது. கட்டிடம் உருவம் கொண்டது. எனக்கு நீங்கள்
உருவம் அமைக்கின்றீர்கள், நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். நானும் உருவம் என்ற அந்த அடிப்படைக்குள் என்னை நுழைக்க முடியாது என்பதை அறிவித்துவிட்டேன். நான் படைத்த உயிர் இருக்கின்றது, அது எங்கே இருக்குது என்று காட்டுங்கள். மூக்கில் இருக்கிறதா, நெஞ்சத்தில் இருக்கிறதா, உடம்பில் இருக்கிறதா, எங்கேன்னு காட்டுங்கள். நான் படைத்த மனம் இருக்கின்றது, அது எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள். உருவம் அமைக்க முடியுமா என்று பாருங்கள். நான் படைத்த உள்ளம் இருக்கின்றது, அது எங்கே என்று காட்டுங்கள். நான் படைத்த மனசாட்சியம் இருக்கின்றது, அது எங்கே என்று காட்டுங்கள். நான் படைத்த எண்ணம் இருக்கின்றது, வாழ வேண்டும் என்று, அது எங்கே இருக்கின்ற காட்டுங்கள். வாழ்க்கை முழுமைக்கும் அடங்கியிருக்கின்றது, வாழ்க்கை முழுமையிலும் நான் சுகமாக வாழ வேண்டும். அந்த எண்ணம் எங்கே அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். வாழ்க்கை முழுமைக்குமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் படைத்து எனக்காக நீங்கள் உருவம் அமைத்துவிட்டு ஒரு கட்டிடத்துக்குள் வைத்துவிட்டு பூட்டிவிட்டு இனி நான் தப்ப முடியாது என்று நீங்கள் சாவித்துக் கொண்டு போகின்றீர்கள். ஒரு அழகான மாபெரும் ஆற்றலை நான் ஒரு கட்டிடத்துக்குள் அடக்கிவிட்டேன், பூட்டு போட்டு விட்டேன். இனி அந்த கடவுள் நினைவிட்டு தப்ப முடியாது. நீங்கள் யார், நான் யார்? உள்ளம் மூடப்பட்டு விட்டது. எப்பொழுது நான் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிட்டேனோ என்னுடைய வாழ்க்கைக்காக, உள்ளத்தில் நான் சீராக வாழ வேண்டும், நயவஞ்சகத்தோடு வாழக்கூடாது, பொய்களையும் துரோகங்களையும் கொண்டு வாழக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு தான் நான் வெளியேற்றப்படுகின்றேன். ஆனால் எச்சரிக்கையை மறந்துவிட்டேன். என்னுடைய அறிவின் சூட்சுமத்தை நம்பி செல்கின்றேன். அங்கு உலக மக்களினுடைய தரம் என்னவென்றால், எந்த வகையில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, இறை துரோகமாக தவிர வாழ முடியாது, மனித விரோதமாக தவிர வாழ முடியாது. இந்த இறை துரோகமும் மனித விரோதமும் இரண்டும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மண்ணாகி போய்விட்டது. உங்களுடைய விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தவறிவிட்டது. இப்பொழுது நான் திரும்புகின்றேன் விதியே என்று. சாதாரணமாக விதியே என்று நான் திரும்பும் பொழுது எனக்கு அதோ கதி ஏற்பட்டுவிட்டது என்று இல்லை. எனக்காக விதிக்கப்பட்ட அந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எங்கே என்று கேட்கின்றேன். அத்தியாயம் 6 வசனம் 46. அத்தியாயம் 6 வசனம் 46. அல்லாஹ் உங்களுடைய செவிப்புலனையும் பார்க்கும் சக்தியையும் எடுத்துவிட்டு, அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த தூய்மை, மனதிற்குரிய தூய்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹு, அல் என்பது தி என்று பொருள், லா என்றால் இல்லை என்று பொருள், ஹூ என்றால் அவன், அவனை தவிர இல்லை. இறைவன் பக்கம் திரும்புவதற்கு முன்பாக உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த தூய்மை உங்களுடைய மனதில் நிலைத்திருக்க வேண்டும். நானும் இறைவன் தான், நானும் செயல்பட வேண்டும், நீ எனக்கு உதவி செய். டாக்டர்கள் கூறுவார்கள், நாங்கள் மருந்தை கொடுக்கின்றோம், அவன் தான் சுகமாக்குகின்றான், ஆகவே நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அவன் தான் சுகமாக்குறானா, நீ யார் நடுவில்? இந்த மருந்து எதற்கு? எங்காவது உங்களுடைய வேதங்களில் மருந்துகளை கொண்டு குணமாக்குங்கள், சுகமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்குமானால் அது வேதமில்லை. குணங்களை கொண்டு சுகமடையுங்கள். குணம் நலன், குண நலனில் வாழுங்கள். அந்த குணம், முதல் குணம் பணிவு, பெருமை இல்லை. இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும், அனைத்து பெருந்தன்மையும் உங்களுக்கு. நீங்கள் அவனுக்கு கீழே அவனுடைய அனுகிரகத்தை கொண்டு வாழக்கூடிய, அனுகிரகத்தை கொண்டு சகல சக்திகளையும் கொண்டு வாழக்கூடியவர்கள். ஒரு அணு முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையில் சகல சக்திகளையும் கொண்டு அவனுடைய அனுமதியை கொண்டு படைத்தானே உங்களை வாழ வைக்கும் பொறுப்பையும் அவனை ஏற்றுக்கொண்டான். படைப்பவனும் அவன்தான் என்று நம்புகின்றோம், மரணிக்கச் செய்பவனும் அவன்தான் என்று நம்புகின்றோம். இடையில மட்டும் நான் வாழ்ந்துறேன்னு நினைக்கிறீங்க, அவன் தேவையில்லைன்னு. உங்களை வாழ்விப்பதும் அவன் கடமையாக இருக்கின்றது என்பதை ஏன் நம்ப முடியவில்லை? இருதயத்தினுடைய பொருள்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், உங்களுடைய அறிவையும் பெருமையும் கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள். நான் படித்தவன் என்று அறிய வேண்டும். படித்த முட்டாள்கள் நாம் என்பதை. ஜடப்பொருள்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவற்றவர்கள். அதன் காரணமாக உள்ளம் மூடப்பட்டு புலன்கள் நீக்கப்பட்டு நான் அறியாமையில் ஆகி இப்பொழுது ஒரு மூடனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக, வாய் இருந்தும் ஒரு ஊமையினுடைய பேச்சை போன்றுதான் எந்த விதமான சத்தியமும் இல்லாமல் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. இந்த கேடுகளை கொண்டு நான் சம்பாதிக்கக்கூடிய பணம், அதில் உயிரோட்டம் இருக்குமா, அது செத்த பிணமா? பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்கும், பணத்துக்கு பணம் மட்டும்தான் வாய்த்திருக்கும்.
சத்தியத்திற்கு உயிரோட்டம் பிறக்க ஆரம்பிக்கும். புதிய வாழ்க்கைக்காக வேண்டி புதிய ஆற்றலுடன் கூடிய ஒரு புதிய சமுதாயத்தில் நான் வாழ இருக்கின்றேன். அந்த சமுதாயம் என்னை போன்றே சுகமாக இருக்கின்றதா என்பது தெரியாது. நான் சுகமாக வாழ்வது அந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும், ஒரு உத்வேகம் ஊட்டுவதாக அமையும் என்பதையும் நான் என்னுடைய கருத்தில் கொண்டிருக்கின்றேன். நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது என்னை தீமைகள் தீண்டாது என்று நம்புகின்றேன். இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. நீங்கள் நன்மையை செய்தால் உங்களுக்கு நன்மைதான், தீமையை நீங்கள் மேற்கொண்டால் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்டு. இதை நம்புகின்றோமா இல்லையா? அப்படி என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமைகளை நான் கலந்து நான் வாழ வேண்டுமா? பொய்யையும் சத்தியத்தையும் கலந்து வாழ வேண்டுமா? அந்த உயிரோட்டம் பொய்யும் சத்தியமும் கலந்திருக்கின்றது, உயிரோட்டமும் துன்பமும் கலந்திருக்கின்றது. அந்த துன்பத்தில் நீங்கள் சத்தியமான வாழ்க்கையை வாழ முடியாது, குறைபட்ட கரைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர சிந்தித்து உணர்ந்து தெளிவடையக்கூடிய அந்த நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும் நீக்கப்பட்டவர்களாக, அமைதியும் நிம்மதியையும் உங்களுடைய மனதில் குடிகொண்டவர்களாக நீங்கள் உங்களை வாழ வைக்க முடியாது. என்னுடைய கவலை என்னுடைய உயிரோட்டத்தை பாதிக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றித்தான் கவலை. இனி நான் என்ன செய்யப் போகின்றேன்னு தெரியவில்லை என்ற அதீதமான கவலை பயத்தையும் கொண்டு வருகின்றது. என்னுடைய காலம் விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமான என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விதிக்கு விரோதமாக எனக்கு நான் தேடிக்கொண்ட வாழ்க்கை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது பொருள். ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய மனதில் ஆம் என்று தோன்றுகின்றது. உங்களுடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் புலன்கள் தெளிவாகின்றன. நீங்கள் செவிசாய்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. செவியேற்கும் அந்த திறனையும் இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். எங்கள் இறைவனே எங்களுடைய புலன்களை எங்களுக்கு நிலைப்படுத்தி கொடுப்பாயாக. எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியே எங்கே என்று நான் கேட்கக்கூடிய அளவுக்கு நான் ஆகிவிடக்கூடாது. இறைவனே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் நீ பாதுகாத்துக்கள். மனிதர்களுடைய கேடான வழிமுறைகளின் பக்கம் நாங்கள் ஒருபோதும் திரும்பக்கூடாது. களவும் கற்று மறந்துவிடுங்கள் என்பது பழமொழி. இந்த களவாணி படிப்பை படித்துக்கொண்டு நான் வாழ வேண்டாம். இது களவாணி படிப்பு என்று தெரிந்து நான் மறக்க வேண்டும். உன்னுடைய அறிவாற்றலை கொண்டு நான் விளங்க வேண்டும். உங்களை நான் உயிர் காப்பாற்றுவேன் சொல்றது போய், உயிரை பற்றி தெரியாத நிலையில் உண்மையை தான் நான் பேசுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். விளங்காதவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க பொய் பேச தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட துரோகமான ஒரு பேச்சு நான் உயிர் காப்பவன் என்று அவர்கள் கூறுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆம்புலன்ஸ் போவது உயிரை காப்பாற்றுறதுக்கு வழிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் கையெழுத்து போட்டு உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எழுதி வாங்கலாங்க. அவங்க எழுதி தரணுமா, நம்ம எழுதி கொடுக்கணுமா? ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. செவியேற்கும் திறன் போய்விட்டது. காரணம் உள்ளம் மூடப்பட்டு விட்டது. இங்கு இறைவன் கூறுகின்றான், அவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் ஆகும்பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும். உயிர் ஆற்றலுக்கு குறைவில்லாமல் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், குறைகள் நீக்கப்பட்ட நிலையில், பிழைகள் பொறுக்கப்பட்ட நிலையில் நாம் இன்று இப்பொழுது அவனுடைய கருணையின் காரணமாகவும் மன்னிப்பின் காரணமாகவும் இரக்கத்தின் காரணமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதில் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நான் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதில் இனி கருத்து வேறுபாடு வேண்டாம். நான் வாழப்போகின்றேன் என்று கூறும் பொழுது இருக்கும் நன்மைகள் என்னை விட்டு நீங்கப் போகின்றன என்பதை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். எச்சரிக்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் தவறு என்ன என்பதை அவர்களுக்கு தெரிவிக்காத வரையில், விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத வரையில், தெளிவுபடுத்தப்பட வேண்டியவற்றை அவர்கள் தெளிவுபடுத்தப்பட முறையில் அவர்களுக்கு நேர்வழி என்னது தெளிவாகிவிட்டது. கடவுள் காண்பித்தால் தவிர எனக்கு நேர்வழி இல்லை, இறைவன் எனக்கு வழி அறிவித்தால் தவிர எனக்கு வழி இல்லை, தெளிவு இருக்கின்றது. பிறகு அந்த வழியின் மீது நீங்கள் நிலைத்திருப்பதற்காக வேண்டி எதனை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும், எதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், எதனை நீங்கள் அனுசரித்து போக வேண்டும், எதனை நீங்கள் ஆதரவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தெடுத்து தீமைகளையும் விளக்கிக் கொண்டு நன்மைகளின் பக்கம் நீங்கள் சார்ந்திருங்கள். தீமைகள் பொருள் அடிப்படையில் கொண்டது, நன்மைகள் அருள் அடிப்படையில் கொண்டது. அதை நீங்கள் பார்க்க முடியாது. சத்தியத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு சத்தியத்தின் பாதை நாளைக்குத்தான் உருவாக இருக்கின்றது, இன்று மறைக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கின்றதா என்று நாளைய வாழ்க்கை நாளைக்குத்தான் தெரியுமா? கேள்விப்புலன் உள்ளம் திறக்க வேண்டும், பதில் வேண்டும். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கின்றதா? இல்லை.
ஆனால் நாளைய வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன். அது என்னிடம் இருக்கின்றது, ஒரு அருவமான ஒரு எண்ணமாக, விருப்பமாக. இந்த அருவமான சக்தி தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கடத்தி கொண்டு போகின்றது. ஆனால் கடந்த 8 நாட்களை பற்றி நான் வாழ்ந்தேன் என்று கூறுகின்றேன். ஒரு நாள் கிடைக்கிறது என்றால் அதற்குரிய நன்மைகள் இறைவனிடமிருந்து, அதனுடைய தீமைகள் என்னிடமிருந்து. என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழும்பொழுது என்னுடைய தீமைகளும், அவனுடைய அருளை கொண்டு நான் வாழும்பொழுது நன்மைகளும். இந்த நன்மையும் தீமையும் கலந்திருக்கின்றன. ஒரு தீமையை உங்களால் நீக்க முடியுமா? இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு வாழ்றீங்களா? முக்காலத்தையும் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா? இல்லை, 3 காலங்களையும் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய துன்பங்கள், நேற்றைய துயரங்கள், நேற்றைய இழப்புகள் இன்று ஒரு வடுவாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? கடந்த காலத்தை நான் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களை எனக்கு பிடிக்கல. காரணம், நேற்று நடந்த நிகழ்ச்சி இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நீங்கள் மாறி இருக்கலாம், நீங்கள் உணர்ந்திருக்கலாம். எப்படி நான் உங்களை பற்றி நீங்கள் எனக்கு பண்ண ஒரு துரோகத்தை பற்றி நான் மனசில் வச்சுட்டு இருக்கேனோ, அதே மாதிரி கடந்த காலம் உங்களிடம் இருக்கின்றது. நான் இவ்வளவு துரோகம் செய்துவிட்டேனே, மன்னிப்பாயாக இறைவனே என்று நீங்கள் வருந்தும் பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டு வேறு மனிதராக மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களை பழைய மனிதரை போன்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் துக்கத்திற்கு காரணம். என் இறைவன் என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய துரோகங்களுக்கும் உங்களுடைய விரோதங்களுக்கும் மீறி அவனுடைய கருணையை கொண்டு அந்த துன்பங்கள் நீக்கப்பட்டு இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கும் பொழுது, அதே மாதிரி அவரும் தெரிஞ்சிருக்கக்கூடும் என்ற அந்த எண்ணத்தை நான் கொள்ளாமல் நேற்றைய வாழ்க்கையை கொண்டு இன்றும் அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவு, என்னுடைய பெருமை அவ்வளவுமே என்னை நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. நன்மையின் பக்கம் சாரவிடவில்லை. நான் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையா இல்லையா? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் பின்னே சென்று அதை சரிப்படுத்திக் கொண்டு இப்பொழுது நான் அந்த நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் நான் கடந்த கால வாழ்க்கையில் நான் துரோகியாக இருந்தபோது என்ன நிகழ்ந்ததோ அதனுடைய விளைவுகள் தான் என்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமான சக்திகள் சூழ்ந்துவிட்டன. யாருக்கெல்லாம் துரோகம் செய்தனோ அவர்கள் அனைவரும் என்னை இனம் கண்டு கொண்டார்கள், என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஃபைனான்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, பணம் கொடுத்துட்டு சீட்டு கட்டுறீங்க, பணம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கல. நான் செய்த துரோகம், விரோதம் இன்று என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நாட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்கீங்களா இல்லையா? வெளியே ஓடி போயின்னு இருக்கா இல்லையா? இங்கே இருக்கக்கூடாது, மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? நாடு கடத்தப்படுதல், அல்லது நம்மளை பார்த்தா கண்டு தரமாக வெட்டி போட்டுருவோம். ஆளுக்காடு அவங்களுடைய ஆத்தம் தீர அதுவும் இருக்குல்ல, பயப்படணும் இல்லையா? நான் கொலை செய்யப்பட்டு விடுவேன், போலீஸுக்கு கூப்பிட்றேன், அவங்களுடைய பாதுகாப்பில் உள்ள போகிறேன், இருக்கா இல்லையா? என்ன வேணாலும் நடக்கலாம், கை கால் போயிடலாம், கொலை செய்யப்படலாம், அல்லது அரசாங்கம் என்னை பிடிச்சா கூட நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு வாழ்நாள் கூடவும் என்னை ஜெயிலையும் போடலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நான் வாழ முடியாது. துன்பங்களோடு வாழ வேண்டும், அல்லது துன்பங்களோடு மரணிக்க வேண்டும். இழிவான ஒரு மரணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். இதை சொல்ல என்ன இருக்க முடியும்? என்னுடைய கடந்த கால வாழ்க்கை இன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, பயந்து கொண்டிருக்கின்றேன். நான் கடந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மைதானே? ஆக நீங்கள் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதும் புலனாக வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் இப்பொழுது எனக்கு கஷ்டங்கள் இருக்கின்றன, இதிலிருந்து வெளியாவது எப்படி என்று தெரியவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து பல சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இதிலிருந்து நான் வெளியாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. நிகழ்காலத்தினுடைய கேடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது என்பதை உணர்வதற்காக வேண்டி சில உதாரணங்கள். இதுவே தொடர்ந்தால் நாளைக்கு என்ன ஆகும் என்ற எதிர்காலத்தை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரே நேரத்தில் ஒரே மூச்சில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முக்காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையா? 3 காலங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை, சத்தியம். ஆனால் நான் எண்ணிக்கொண்டிருப்பது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றும், நாளை பற்றி எனக்கு வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த நாளைய வாழ்க்கை உங்கள் கையில் கிடையாது. இன்று வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் சத்தியம். இதில் 3 காலங்களும் கலந்திருக்கின்றன. இந்த 3 காலங்களில் இருக்கிற துன்பங்களை நீக்குவான் இறைவனை தவிர யார்? அவ்வளவும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கு எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த இறை ஆற்றலை விட்டுவிட்டு நான் வெளியேறுகின்றேன் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் என்று பூசாரிகள் கட்டின கட்டிடங்களையும் அவள் காட்டிய வழிமுறைகளையும் என்று போய்கொண்டிருக்கின்றேன். ஆனால் வேதனைகளோ இங்கிருக்கின்றன.
நான் மசூதிக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, அமைதிக்காக போகிறேன். அமைதி எங்கே வேணும்? இங்கேயா அங்கேயா? புலன்கள் தெளிவாக வேண்டும், சத்தியங்களை உணர வேண்டும், அந்த சத்தியங்களின் பாதையில் நிலைத்திருக்க வேண்டும், புலன்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், செவிசாய்க்க வேண்டும், செவியேற்கவும் வேண்டும். இது நல்லறிவும் சுய அறிவும் இறை ஆற்றலும். அவன் உங்களை படைத்தானே, வாழ வைக்க பொறுப்பேற்றுக் கொண்டவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான். இனி உங்களை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்று. நோய்கள் வரக்கூடாது என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பது அதுதான், நோய்கள் வரக்கூடாது என்று. உங்கள் எல்லா மனசுலையும் அதுதானே இருக்குது. நோய்கள் வேணும்னு இருக்குதா, வரக்கூடாதுன்னு இருக்குதா? ஆனால் நோய்கள் வரும், அதிலிருந்து நான் என்னை இப்பொழுது காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி டோட்டல் பாடி ஸ்கேனர் அங்கே போயிட்டு நான் என்னை ஃபுல்லாக செக் பண்ணிப்பேன், பாடி செக் பண்ணிப்பேன், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். தெளிவான விரோதம் உங்களுக்குள்ளேயே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தெரியாது, அடுத்த மூச்சு உங்களிடம் இருக்குமா என்பது தெரியாது. அவ்வாறு இருந்தும் வெகு தொலைவுக்கு நீங்கள் சென்று நான் அங்கு நல்லபடியாக வாழப்போகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். இறைவனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடவில்லை, மன்னிப்பையும் தேடவில்லை. கேடுகளுக்கு மேல் கேடுகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலான வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் விடுதலை பெற்றாக வேண்டும். என் இறைவனே, உன்னை தவிர கதி இல்லை. இந்த உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். சத்தியமான பாதை, இதற்கு மேல் ஒரு பாதை கிடையாது. ஆகவே அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த பொருள்படக்கூடியது அல்லாஹ் என்ற வார்த்தை. தி நன் பட் ஹிம். இந்த பிளாட்ஃபார்மில் இல்லாமல் கடவுள் இருக்க முடியாது. உன்னை தவிர கதி இல்லை என்று டோட்டல் சரண்டர் ஆகாமல் இறைவனை பற்றி நீங்கள் எண்ணவும் முடியாது, இறைவனிடம் நான் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறவும் முடியாது. அந்த பிரார்த்தனை செல்லுபடியாகாது என்பதை இன்றே நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஒன்றை தவிர கதி கிடையாதுன்னு சொல்லும்போது மட்டும்தான் இறைவன் உதவி செய்வானா, அல்லது எனக்கும் கதி இருக்கிறது, சப்போஸ் நீ எனக்கு வேலை செய்யலைன்னு சொன்னால், நீ ஃபெயில் ஆகிட்டுன்னு சொன்னால், எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன், டாக்டர்கள் இருக்காங்க, நாங்கள் பார்த்துப்போம். ஸோ உங்களுடைய கடவுளை நீங்கள் நம்புறதோடு அதுக்கும் மேலாக உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சாதகத்தில் இன்று வரை வெற்றி பெறவில்லை, இனியும் வெற்றி பெறப்போவதில்லை. மாறாக துன்பங்களுக்கு மேல் வேதனைகளும், வேதனைகளுக்கு மேல் கஷ்டங்களும், கஷ்டங்களுக்கு மேல் இழிவான வேதனையும் மரணமடையும் வரையில் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆஸ்பத்திரியில் சென்று பார்த்தால் தெரியும். இந்த வகையிலான வாழ்க்கையை நாம் இன்று கருவறுக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் ஒரு கருவாக இருக்கின்றது, பூதாகரமாக வளர்ந்திருக்கின்றது, அவ்வளவு இடித்து செல்ல வேண்டும். களவாணி படிப்பை, கல்வி அறிவு, களவம் கற்று மறக்க வேண்டும். ஆனால் அதனைத்தான் என்னுடைய வாழ்க்கையை பிரதானமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய வார்த்தைகளுக்கு அங்கு மதிப்பு இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றான். மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை என்பதுதான் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை பற்றி மற்ற மனிதர்களிடம் நான் கெஞ்சக்கூடியதும், என்னுடைய தன் சுயமரியாதையை விட்டுவிடுவதும், மற்ற மனிதர்களுக்கு துரோகம் செய்து வாழ்வதும், அதிலிருந்து எனக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது. இன்று நான் சேமித்துக் கொண்டேன், நிறைய சம்பாதித்துக் கொண்டேன், காற்றுள்ளதை தூற்றிக் கொண்டேன், இனி எனக்கு வாழ்க்கை கஷ்டமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு இறைவன் கூறக்கூடிய ஒரே பதில், உங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களை விட்டும் நீங்கும். நீங்கள் துரோகமாக சம்பாதித்த எதுவும் உயிரற்றவை, சாம்பலுக்கு நிகரானவை. அத்தியாயம் 14 வசனம் 18. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் நிராகரிப்பவர்களாக இருக்கக்கூடிய நிலையில், சத்தியத்தை நிராகரித்து விட்டுட்டு, உண்மையை நிராகரித்து விட்டு, அசுத்தங்களிலும் தூய்மையற்றவற்றிலும், கலகங்களிலும் குழப்பங்களிலும் கலவரங்களிலும் மீன்பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அவ்வளவும் சாம்பலாகி போகும். உங்களுக்கான பெருங்காற்றடிக்கக்கூடிய அந்த சாம்பலில் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதனையும் அடித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் மூச்சு நின்றுவிடும், துக்கங்கள் தொண்டையை அடைக்கும், சுற்றியிருப்பவர்கள் விழிப்பிதிங்கிருப்பார்கள். இப்பொழுது மந்திரி போன் யார் என்று கேட்பீர்கள், உயிரொலி போன் யார் என்று கேட்க மாட்டீர்கள். அங்கும் நீங்கள் மந்திரத்தையும் தந்திரத்தையும் நம்பிக்கொண்டிருப்பீர்கள். மந்திரி போன் யார் என்று கயிறு கட்டிக்கிறதும், தாயத்தை கட்டிக்கிறதும், மந்திரிச்சு ஓதி குடிச்சுக்கிறதையும், தண்ணி குடிக்கிறதையும், இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை போகுமே தவிர சத்தியத்தை உணர்ந்து இறைவன் வேண்டுமே என்ற அந்த விதியே எனக்கு வேண்டும் என்று அழைக்க மாட்டீர்கள். பெரும்பாலும் விதியை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டீர்கள்.
கெட்டதற்கு விதி என்று இல்லை, விதிக்கப்பட்டது விதி. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் விதிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக விதிக்கப்பட்டது சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. விதியின் பக்கம் திரும்புங்கள். எப்பொழுது விதியே என்று அடைக்கும் பொழுது இறைவனே என்று அடைக்கின்றேன். நீ எனக்காக விதித்த வாழ்க்கை எங்கே என்று கேட்கின்றேன், விதியே என்று கேட்கின்றேன். சத்தியமான பாதையை நான் அறிந்து கொண்ட பிறகு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் மாறுபட்டு என்னுடைய அறிவை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனம் அப்படி. உண்மையை கொண்டு வாழ்வதற்கான தெம்பு இல்லை. இப்பொழுது எனக்கு வேண்டுமே என்ற அந்த அடிப்படையில் பணத்தினைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். பிண வாழ்க்கையை நான் நாடி சென்று கொண்டிருக்கின்றேன். விதியிலிருந்து விலகி நான் என் தலை மீது வாரி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கேடுகளின் பக்கம் நான் விரைந்து கொண்டிருக்கின்றேன். என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்ற அந்த பயபக்தியோடு நீங்கள் வாடுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வேதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பயபக்தியுடன் வாடுங்கள். எந்த மனிதனாக இருந்தாலும் கடவுளை நம்பிக்கை கொண்டேன் என்று கூறக்கூடியவர்கள் பயபக்தியோடு வாழ வேண்டுமா இல்லையா? இல்லை என்று நாம் இதற்கு விரோதமாக கொண்டிருக்கின்றோம். ஹாப்பியாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க, கொடியும் கூத்துமாக வாழுங்க, கேளிக்கைகளும் வேடிக்கைகளும் வாழுங்கள். ஹாப்பினஸ் முக்கியம் என்று சத்தியத்தை விட்டுவிட்டு விலகிவிட்டோம். அதற்காக சம்பாதிக்கின்றோம். செத்த பிணங்களாக மாறுவதற்காக வேண்டி, பேய்களை போன்று ஆடுவதற்காக வேண்டி நாம் நம்முடைய சம்பாத்தியம் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த சம்பாத்தியத்திற்கு அதுதான் வழி. கேளிக்கையும் கூத்தும் விளையாட்டும் வேடிக்கையும் தான். ஆனால் உள்ளட்சத்தோடு யார் வாழ்கின்றார்களோ, பயபக்தியில் வாழ்கின்றார்களோ, அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும். அமைதிக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய கேளிக்கைகளை ஆக்கிக் கொண்டீர்கள். நிம்மதிக்கு பதிலாக உங்களுடைய கூத்தாட்டங்களையும் வேடிக்கைகளையும் ஆக்கிக் கொண்டீர்கள். சந்தோஷம் என்பதற்காக வேண்டி நிச்சயமாக உங்களுக்கு விதிக்கப்பட்டது சந்தோஷம் அல்ல, உங்களுக்கு விதிக்கப்பட்டது அமைதி, நிம்மதி. எப்பொழுது நான் கேளிக்கைகளுக்காக செல்கின்றேனோ, என் இறைவனை நான் தவறு செய்கின்றேன் என்று உங்களுடைய உள்ளத்திற்கு பதில் சொல்லுங்கள். இப்பொழுது மன்னிக்கப்பட்டு விட்டோம். எந்த அமைப்பில் நான் படைத்தனோ அந்த தூய்மையை நான் அமைந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் செவியேற்கும் வரையில், உள்ளத்தின் பக்கம் நீங்கள் செவி சாய்க்கும் வரையில் நிச்சயமாக எந்த கஷ்டமும் உங்களுக்கு தீண்டாது. என் அறிவு என்ற இந்த மரமண்டையில் இருக்கக்கூடிய அந்த கடவாணி அறிவு மறக்கப்பட வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரதானமான இறைவனுடைய சக்தி அங்கு இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நான் தவறு செய்யும் பொழுது உணருங்கள், தப்பு என்பதை உணருங்கள். ஒரு பொய் சொல்லும்போது உணருங்கள், ஒரு துரோகம் செய்யும்போது உணருங்கள். அந்த உணர்வில் நான் மன்னிக்கப்பட்டு மீண்டும் தூய்மையாக்கப்பட்டுவிட்டேன் என்பதையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவ்வளவு மோசமான தவறுகளை நான் செய்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் நான் இறைவனுடைய பேச்சை கேட்கின்றேன், தவறு செய்கின்றேன். அந்த ஒரு உணர்வு நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்பது பொருள். அதை மறந்துவிட்டு மன இச்சைகளில் நான் முழுமையாக மூடிவிட்ட போதுதான் என்னுடைய தவறுகளானது என்னுடைய பாவங்களாக மாறி அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக நாளைய வாழ்க்கையில் என்னுடைய துன்பங்கள் தொடர இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகள் நிரம்பி இருக்கின்றன. உங்களை வழிநடத்துகின்றான். யார் தன்னளவில் வழியை தேடுகின்றார்களோ, என் இறைவனை நான் தவறு செய்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் தன்னளவில் அவர்கள் வழியை தேடுகின்றார்கள் என்பது பொருள். அவன் தன் பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். அவனுடைய பாக்கியங்களில் வாழ வைக்கின்றான். மறைவான அந்த ஆதாரங்களில் அவர்களை வாழ வைக்கின்றான். அவர்களுடைய பணமானது அவர்களை நோக்கி வரும். அவர்களுடைய வாழ்வின் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவர்களை நோக்கி வரும். நான் முயற்சி செய்கின்றேன், நான் வாழப்போகின்றேன் என்று இருக்கும்போது நான் என்னுடைய வாழ்வதை நோக்கி நான் செல்ல வேண்டியிருக்கும். இதில் உங்களுக்கு பிரியமானது எது? நீங்கள் உங்கள் உயிர் போய்கொண்டிருக்கின்றது, போய் பிடிக்க போறீங்களா, எனக்கு உயிர் வேணும்னு விரும்புவீங்களா? அவ்விதமாகவே மறைவானவை உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையை விட உயர்ந்தது. மறைவான அந்த உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய மூளையை இயக்குகின்றது. முதலில் எண்ணம், பிறகு அது மூளை இயக்குகின்றது, பிறகு கை கால்கள் அசைகின்றன அந்த திசையை நோக்கி. எங்கு எண்ணம் இருக்கின்ற திசையை நோக்கி. இதில் உங்களுடைய அறிவு சேர்வதன் காரணமாக உண்மையான திசை மாறிவிட்டது. இனி மக்களை ஏமாற்றித்தான் வாழ வேண்டும், பொய் சொல்லித்தான் வாழ வேண்டும். பொய் இல்லாமல் வாழ முடியாது, பொய் சொல்லாமல் வாழ விடவும் மாட்டாங்க. ஆகவே நான் வேறு வழி இல்லாமல் பொய் சொல்ல வேண்டியிருக்கின்றது. மனிதர்களுடைய வழிமுறை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னதமான வழிகள் கிடையாது. பித்தலாட்டமும் பொருட்டுக்களும் பொய்களும்
இணைந்துவிட்ட வாழ்க்கை. இந்த பொய் சொல்வதன் காரணமாக உள்ளங்கள் செத்துவிட்டன, உங்களுடைய செய்விக்கும் தன்மை போய்விட்டது, புலன்கள் நீக்கப்பட்டுவிட்டன, முத்திரிடப்பட்டுவிட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை அதோகதி என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளங்களில் ஒவ்வொரு தீமையும் பதிவாகி இருக்கின்றது. அந்த தீமையைத்தான் நான் நம்புவேன். எதனை நான் எண்ணம் கொண்டிருக்கின்றனோ உங்களுடைய அறிவு அதன் பாதையில் உங்களை வழிநடத்தும். நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் அந்த நிலை வரும்பொழுது எனக்கு ஏன் இந்த கதி என்று கேட்பீர்கள். புலன்கள் இல்லை அறிவதற்காக. புலன்கள் இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அந்த புலன்கள் இறைவன் உங்களுக்காக வழிநடத்தும் பொழுது தவறு என்று உங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதை நான் கேட்பதில்லை. சரி என்று சொல்லும் பொழுது அதனையும் நான் கேட்பதில்லை. என் இச்சைகள் எப்படி இருக்கின்றது அவ்வளவுதான். என்னுடைய இச்சைகள் என்பது என்ன? மன இச்சைகள் என்பது என்ன? கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், இந்த 5 ஸ்பரிசங்களையும் கொண்டு அதில் நான் மூழ்கி போய் அதில் நான் போதை கொண்டு என்னுடைய மனம் சொல்வதை கேட்காமல், அறிவுறுத்துவதை கேட்காமல், கெட்ட வாழ்க்கையும் கெட்ட ஸ்பரிசங்களும் எதனை நான் தவறாக என்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு அதில் நான் இன்பம் கண்டுவிட்டேனோ அதனை மனதிற்கு ஏற்றுக்கொண்டு விட்டேன். இதுதான் வாழ்க்கை என்று மனம் இச்சைகளுக்குள்ளாகிவிட்டது. எப்பொழுது மன இச்சைகளுக்குள்ளாகின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய பேச்சை நாம் நிச்சயமாக கேட்க மாட்டோம். செவிசாய்ப்பதும் போய்விடும், புலன்களும் மற்ற போய்விடும், பார்வைகளின் மீதும் உங்களுக்கு முத்திரையிடப்படுகின்றது, செவிப்புலன்கள் மீது முத்திரையிடப்படுகின்றது, இருதயம் மூடப்பட்டுவிட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை ஒரு மிருகத்தின் வாழ்க்கை. இறைவனது மிருகத்தின் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கூறுகின்றான். ஆக உயர்வானவன் தாழ்ந்துவிட்டால் அவன் சாக்கடையை போன்று, பன்றிகளை போன்று ஆகிவிடுவான். அவ்வளவு இழிவானவனாக ஆகிவிடுவான். எவன் தன்னுடைய மான மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய உள்ளத்தின் பக்கம் திரும்பவில்லையோ அவன் இழிவுக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு இலக்காரமான மனிதனாக, மனிதர்களால் சிரிக்கக்கூடிய நகைப்புக்குள்ளாக்கக்கூடிய வாழ்க்கையை இவனாக்கி விடுவான். அவனுடைய நிலைமை ஒரு குரங்கை போன்றது. யாராவது இது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டால் நாக்கத்தொங்கிடுவான், போட்டாலும் நாக்கத்தொங்கிடுவான். நாயை போன்றது. இன்னும் சுமையேற்றப்பட்டால் அவர் சுமையை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவுதான் சுமையேற்றப்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் உணர்வு பெற மாட்டார்கள். ஒரு கழுதையை போன்று, கால்நடைகளை போன்று. இவ்விதமாக நம்முடைய மனிதன் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து இறைவனுக்கு அவ்வளவு நெருக்கமானவன் என்ற அந்த அழகான அந்தஸ்திலிருந்து நிம்மதியும் அமைதியும் கேட்டு நாம் நாய்களாகவும், குரங்குகளாகவும், பன்றிகளாகவும், கால்நடைகளைப் போன்றும் கழுதைகளைப் போன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் மனிதனாக நாம் மாற வேண்டும். விதியே என்று அறியுங்கள். எனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையே எங்கே, மனிதனாக வாழக்கூடிய வாழ்க்கை எங்கே என்று அறியுங்கள். உங்களுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும் என்று. நாள் பிறந்தா பொழுது அடைகிற வரைக்கும் தீமைகள் தீமைகள் தீமைகள். இவ்வளவிலிருந்து இன்றும் நாம் வெளியேற முடியாது. இருந்த போதிலும் இறைவன் அறிவிக்கின்றான். தவறு செய்கின்றோம் என்பதை உணருங்கள், போதுமானது, அவ்வளவுதான். நிச்சயம் என்னிடம் இருக்கின்றது. அந்த உணர்வை, அந்த புலன்களை மூடிவிடாதீர்கள், திறந்தபடி இருங்கள். நான் குற்றவாளி என்பதை அறியுங்கள். இது போதுமானது இறைவன் உங்களை மன்னிப்பதற்கும் மீண்டும் உங்களுடைய விதிக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களை வாழ வைப்பதற்கும், பெருமதிப்பிற்குரிய வாழ்க்கை, பெருந்தன்மைமிக்க வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்கும் நிச்சயமாக இருந்து போதுமானவன். பணிவுடையவர்களாக மாறுங்கள். மனிதர்களிடையே நீங்கள் பெருமை தேடாதீர்கள். நான் தான் என்ற அந்த பெருமை வேண்டாம். நீ ஒருவன் தான் என்ற அந்த அடக்கமும் அந்த பணிவும் வேண்டும். எவ்வளவு கொடி சொன்னால் இருந்தாலும் சரி, மனதில் பயம் இருக்கட்டும். தவறாக சம்பாதித்தது. உங்களுடைய உயிரிழத்திற்கு பாதகங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. துன்பத்தோடு இன்பம் கலந்திருக்கின்றது. துன்பம் நீங்க வேண்டும். உங்களுடைய பொருள்களிலிருந்து செலவு செய்யுங்கள். நல்லறிவு இருந்தால் செலவு செய்யுங்கள். நல்லறிவு இல்லை என்றால் சேமித்து வையுங்கள். செலவில் தான் உங்களுக்கு வருமானம் இருக்கின்றது. சேர்த்து வைப்பது வருமானம் இல்லை. எனக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் அப்போவும் செலவு செய்யணும். எல்லாத்தையும் கொண்டு போய் போடணும், நம்பணும். இதில் எனக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு நம்பணும். செலவில் வருமானம் இருக்கின்றது, வரவில் வருமானம் இல்லை. சேமித்து வைப்பது வருமானம் இல்லை. நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள். தாராளமாகுங்கள். இந்த பணம் பிணத்திற்கு ஒப்பானது. பணம் மூவாகும் பொழுது அதுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. உள்ளத்திலிருந்து அந்த உயிரோட்டம் வேண்டும். நன்மையான காரியங்களுக்கு மட்டும் அந்த பணம் உபயோகமாக வேண்டும். அந்த பணத்தை செலவு செய்வது இறைவனிடமிருந்து உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரும். அந்த வருமானத்தில் மானம் மிகுந்த வாழ்க்கை இருக்கின்றது. தன்மானம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கின்றது. சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. கர்வத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு அடிக்கப்பட்டுவிடும். இன்று நம்முடைய வாழ்க்கை உள்ளத்தின் அடிப்படையில் இருந்து ஆரம்பமாகின்றது. உள்ளத்தின் தெளிவை கொண்டும் புலன்களை கொண்டும் நாம் வாழ வேண்டும். புலன்கள் இல்லை என்றால் மனிதனை பொறுத்தவரையில் கண்டிருந்தும் குருடன், காதிருந்தும் செய்வுடன். இருதயம் இருக்கின்றது, அது இயங்கவில்லை. செத்தவன், அவர் உயிருள்ளவர்கள் இல்லை. ஆக என்னுடைய வாழ்க்கையில்
நான் இன்று விரும்பக்கூடிய வாழ்க்கை உயிரோட்டமுள்ள சுகமான நிம்மதியும் அமைதியும் கொண்டிருக்கூடிய அந்த இருதயத்தின் ஆற்றில் வாழ விரும்புகின்றேன். உடல் ஆற்றல் இல்லை. இருதயத்திலிருந்து இருக்க ஆற்றல் தான் என்னுடைய உடல் வலிமைக்கு. இருதயத்தில் ஒரு நோய் கண்டுவிட்டால் உடல் தளர்ந்து போகும். ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் அந்த நிமிடமே உயிர் பிரிந்து உடல் சாய்ந்துவிடும். உயிரோட்டமுள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும். இறை உணர்வோடு நான் வாழ வேண்டும். என் இறைவன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இறை உணர்வு எனக்கு போதுமானதாக இருக்கின்றது. நிச்சயமாக என் இறைவன் தன்னுடைய வாக்குறுதி உண்மையானவன். அவன் வழிகாட்டுதல்படி நான் நடக்கும்பொழுது புலன்கள் திறக்கப்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொருவரும் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். தவறு செய்கின்றேனே என்று உங்கள் உள்ளத்தில் எண்ணங்கள் போதுமானது மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆக உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக துன்பங்கள் நீக்கி நன்மைகள் பெருக்கிக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து வருவீர்கள். இது சத்தியமான உண்மை. இதற்கப்பால் உண்மை இல்லை. இந்த ஒரு வழிமுறையை, லேசான வழிமுறையை, தவறு செய்கின்றேன் என்ற அந்த உள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு ஒன்று போதும் நீங்கள் எங்கேயோ உயர்த்தப்பட்டு விட்டீர்கள். யாரிடமும் போய் கன்ஃபஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி பண்ணிட்டேன் யார்ட்டையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் ஒருவன் தான் மன்னிப்பவன், மனிதர்கள் இல்லை. ஆகவே மனிதர்களை மன்னிப்பவர்களாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்காதீர்கள். என்னுடைய கஷ்டம் என்னோடு, எனக்கு இறைவனோடு. எந்த நிமிடம் நான் உணர்ந்தேனோ அப்படியே மன்னிக்கப்பட்டு விட்டேன். புதிய வாழ்க்கையில் அமைந்து விட்டேன். நிச்சயமாக நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நம் வம்சங்களையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாத்துக்கொள்ள இறைவன் இந்த நாளை பொறுப்பேற்றுக் கொண்டான்.